கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். லேவியாகமம் 26 அதிகாரம் 7 வசனத்திலே, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை உண்மையிலே அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம கேட்டாச்சு அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே பிரதர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். சரி, சத்துருவை துரத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல நம்ம அதை யோசிப்போமே. ஏன்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் அப்படின்னாலே 24 மணி நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் கேட்குறீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நான் எக்ஸாம்பிள் சொல்றேனே, கவர்மெண்ட்ல நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்க, ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு வேலை கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ் போட்ட உடனே எல்லாரும் சல்யூட் அடிப்பாங்க, எல்லாரும் வணக்கம் போடுவாங்க. காரணம் என்ன? அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்ட உடனே நமக்கு ஒரு மரியாதை, அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னா ஒரு மரியாதை. இப்போ நாங்கள் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம், ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே சார் வணக்கம் வணக்கம் அப்படிம்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை. ஜீவனுள்ள வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கை அந்த வசனத்தை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, இருதயத்துல கொஞ்சோண்டு அழுக்கு இருக்கு, கொஞ்சோண்டு பாவம் இருக்கு, கொஞ்சோண்டு பிசாசு இருக்கு, இடம் கொடுக்குறேன், கொஞ்சோண்டு ஒரு இச்சை இருக்கு, கொஞ்சோண்டு ஒரு துன்மார்க்கமான காரியம் இருக்கு, கொஞ்சோண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கேன். அப்ப பிசாசு வருவானா வரமாட்டானா? நம்ம அப்படி யோசித்து பார்க்கணும். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, நான் தேவனுக்கு உண்மையா இருந்தால், பரிசுத்தமா இருந்தால், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால், அவருடைய கற்பனை கை கொண்டால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால மட்டும்தான் பிசாசை துரத்த முடியும். தேவ சித்தத்துக்குள்ள இருக்கும்போது தான் பிசாசை துரத்த முடியும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப பிசாசு துரத்தணும் அப்படின்னா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நம்ம முதல்ல கழுவப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கா வாழக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அங்கதான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. வாக்குத்தத்தம் சொன்ன உடனே ஆமென் பிரைஸ் தி லார்ட் அப்படின்றாங்க. இதெல்லாம் கிருபைதான். ஆனா 24 மணி நேரத்துல சத்துரு நம்மளை துரத்துறானா இல்ல நம்ம சத்துருவை துரத்துறோமா? ஏன்னா யுத்தம் தான் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பமே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நேரம் சொல்லிடுவாங்க, இன்னைக்கு நல்ல ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு நல்ல பைபிள் வாசி, இன்னைக்கு நல்ல பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணேன். நாளைக்கு கேட்டா வீட்டுல ஒரே கடன் பிரச்சனை, எங்க அம்மா என்னை ஏசிட்டாங்க, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை வந்துட்டு, பைபிளும் வாசிக்கல ஜெபமும் பண்ணல, காலையில ஒரே கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு நாள் இப்படி பேசுவோம், இன்னொரு நாள் அப்படி பேசுவோம். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல இருக்கும்போது தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது சத்துரு பார்த்துட்டு இருப்பான். இப்ப இந்த ரெண்டையுமே நம்ம கொஞ்சம் பிரிச்சு சொல்லிருக்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல வீட்டுல ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நல்ல நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. முதல்ல கேட்பேன், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் தான் ஆன்சர் வராது. ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தா என் வீட்டுல இந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல கையில பைபிள் எடுக்கணும், இருக்கிற இடத்துல முழங்கால் போடணும், கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும்.
வசனத்துக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை தான் முதல் குவாலிட்டி. அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்குள்ள வந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை முதல்ல செம்மையா இருந்தா மட்டும்தான் நம்ம சத்துருவை துரத்துறதுக்கு யோசிக்க முடியும். ஏன்னா லேசுப்பட்ட காரியம் கிடையாது. புதிய ஏற்பாட்டுல விசுவாசத்தினாலே நம்ம சத்துருவை துரத்திட்டு இருக்கோம், சரிதான். ஆனா வீட்டுல வந்து பார்த்தா கையில செல்போன் எடுத்தோன்னே அது நாடகமா மாறிடுது, அது படமா மாறிடுது. அப்புறம் ஃப்ரெண்டு அடிக்கிறாங்க, அப்புறம் நேரம் வேஸ்ட் ஆகுது. அப்புறம் தேவையில்லாம நெட்டுக்குள்ள போறாங்க, தேவையில்லாம வெப்சைட்குள்ள போறாங்க, தேவையில்லாம தேவையில்லாம தேவையில்லாம. அப்புறம் எப்படி பிசாசு துரத்த முடியும்? சொல்லுங்க எல்லாரும். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். பட்டயம்னா என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை வச்சு மட்டும்தான் பிசாசை துரத்த முடியும். அப்பதான் பிசாசு விழுவான். இதுதான் உண்மை. புதிய ஏற்பாட்டில் நமக்கு எபேசியர் 6 எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய குடும்பத்திலே நிறைய சேட்டை தான் பண்றாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் சேட்டை பண்ணியிருக்கோம்ல, எனக்கு தெரியும்ல. சின்ன வயசுல பைபிளே வாசிக்கல, சர்ச்சுக்கு போறதோட சரி. எபேசியர் 6:17 எழுதப்பட்டிருக்கு. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் தான் நமக்கு பட்டயம். பட்டயம் கையில இருந்துச்சு அப்படின்னா பிசாசு துரத்த போலாம். சில குடும்பத்தை பிசாசை துரத்திட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பார்த்தா பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். காரணம் என்ன? பைபிள் வாசிக்கிற அனுபவம் இல்லை, ஜெபிக்கிற அனுபவம் இல்லை, துதிக்கிற அனுபவம் இல்லை, தேவன்கிட்ட விசாரிக்கிற அனுபவம் இல்லை, தேவனுடைய திட்டத்துக்குள்ள இல்லை, பரிசுத்தமா இல்லை, சத்தியத்துக்கு கீழ்ப்படியில, அநியாயமா வாழ்றது, நீதியை பின்பற்றாமல் இஷ்டம் போல வாழ்றது. இவ்வளவு பிரச்சனை உள்ள இருக்கும்போது பிரச்சனை வருமா வராதா? பிரதர், வாக்குத்தத்தம் தானே. ஆமா, வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில செயல்படணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணுமே. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் வேற ஆவியினாலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க. இப்ப அது வேற பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க இருதயத்துக்குள்ளே, அவங்களுடைய மனசுக்குள்ளே வேற யாரோ ஒரு நபர் இருந்தால் அவங்க எதுல கட்டப்பட்டிருப்பாங்க? அந்த நபர்னால கட்டப்பட்டிருப்பாங்க. இப்ப நான் சொல்ல முடியும், நான் வியாபாரத்துல இருக்கும்போது என்னுடைய மைண்ட் ஃபுல்லா ஒன்லி செட்டிங் வியாபாரம் மட்டும்தான். என் இருதயத்துக்குள்ள முதல் இடம் வியாபாரம், அவ்வளவுதான். தூங்கி எழுந்துச்சோன்னா வியாபாரத்துக்கு போயிட்டு இருப்பேன். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை. லாஸ்ட் பார்த்தா நட்டம் வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சு. பின்னாடி என்ன பிரச்சனை சொல்லி தேடி பார்க்கும்போது சத்துரு எண்ணி துரத்திட்டு நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க எனக்கு என்ன பிரச்சனை நடக்குது சொல்லுங்க? கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரிஞ்சது, தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளாமல் நான் ஃபெயிலியர் மாடலா இருந்திருக்கேன். இதான் நான் கையில பைபிள் எடுத்து வாசல கண்டுபிடிச்ச மாடல். சத்துருவ துரத்தணும் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்துக்குள்ள இருக்கணும். ரட்சணியம் என்னும் தலை சிராவையும், இப்ப நம்ம 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டுக்கணும், அப்பதான் கவர்மெண்ட் வந்து கரெக்டா இருக்க அப்படிம்பாங்க. நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கேன், 2 வீலர் வச்சிருக்கேன். நான் 2 வீலர் வச்சுக்கனால எப்போதுமே வெளியில போகும்போது ஒரு ஹெல்மெட் போடுவேன். ஹெல்மெட் போட்டாச்சு அப்படின்னா செக் பண்ணும்போது கரெக்டா இருக்கு அப்படிம்பாங்க. வேற வேற தேசத்துல இருக்கிறீங்க, ரட்சணியம் என்னும் தலை சீரா, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிறோமா, அது ரொம்ப செக் பண்ண வேண்டிய காரியம். நான் அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு தாங்கன்னு சொல்லி நம்ம தேவனோட சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபிக்கிறோம், மனம் திரும்புறோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றோம். சில குடும்பத்திலே பாவங்கள் பின்தொடருது. பாவங்கள் பின்தொடரும் போதுதான் அந்த வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை உள்ள வருது. அதனாலதான் நிறைய குடும்பத்திலே ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, வேதத்தை தியானித்த புரிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வேற வேற தேவையில்லாத வேற வேற காரியங்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு தீர்மானம் எடுங்க, சத்துருவ துரத்தணுமா, தேவ வசனமாய் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கையில பைபிள் எடுத்து வாசித்து நீங்க உண்மையா இருந்தா நீங்க பிசாசை துரத்தலாம். அதுதான் பைபிளுடைய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். வாக்குத்தத்தம் பேசுறதுனால
இந்த வீடியோ சீக்கிரமாக முடிக்கிறேன். இதனுடைய செய்தியை இன்னும் கூட பேசணும் ஏவப்படுது. கர்த்தருடைய சித்தமானால் வரக்கூடிய நாட்களில் தியானிப்போம். தேவ வசனமாய் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்துருவை துரத்தணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. அதுக்கப்புறம் விசுவாசம் இருக்கணும், இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்பட்டுக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், தேவன்கிட்ட விசாரிக்கணும், உண்மையாக இருக்கணும், பிதாவின் சித்தத்துக்குள்ள இருக்கணும். ஏன்னா கடைசி காலத்தில் அக்கிரமம் செய்யுங்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்கிறார். அதனால வாக்குத்தத்தம் கேட்கும்போது ஆமேன் பிரைஸ் லார்ட் எல்லாம் போட்டுருவோம். நம்ம வாழ்க்கை தேவ சித்தத்துக்குள்ள இருந்தால் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்யும்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றிப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ எல்லா குடும்பத்துக்கு சந்திங்கப்பா. லீஷால பார தனஷான் தோட்டோ நாமா ரதனிஷான் தோட்டோ ரப கபுதி விக்கேது லீகா லாகா டாட்டா டரஷான் தோட்டோ ரப லஹரது ரிமஹசிபி லஹோஷ லஹோ ரப லஹரது ரிஹதோ நமல ரஷான் தோட்டோ நமா ரக்கரது நிஷான் தோட்டோ நமா கபுதி விக்கேதுனா லாகா டாட்டா டரஷான் தோட்டோ நமா பபா ரஷது ரப லஹரது Lehoduna malahara sehola baushadna malahardu ne se ma khara la radurabala lekha lara shanto thona ma kharadurabala எல்லா குடும்பத்தையும் ஆசிரியப்பா உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பம் ஆசிரியப்படட்டும். பிசாசை துரத்த உங்க பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுடைய வார்த்தை பிடித்து கொண்டு உண்மையா வாழணும். இந்த கிருபை தாங்க. தேவ வசனமாய் ஆவியின் பட்டயத்தை எடுத்து உலகத்தை ஜெபித்த குடும்பத்தை ஆசிரியங்க. நீங்க எல்லா தேவையில சொன்னீங்க. உங்க ரத்த கொட்டைகளை வேலை அடித்து மூடி மறைத்து மறுத்துங்க. உங்க பாத பிள்ளைகளை சாஷ்டமா பண்ணிக்கிறேன். இந்த நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். உங்க கிருபையினால் நிரப்புங்க. உங்க பிரசனத்தினால் மூடுங்க. உங்க வல்லமையினால் மூடுங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் மட்டும் காண்டாமிருத்து வெள்ளத்தான் கழுகுகளை போல செட்டை விரித்து எழும்ப கிருபை செய்ய ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். எல்லா குடும்பத்தையும் கத்துக்கப்படுது. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கற்று கூட ஆசிரிங்க. உங்க நாம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமைப்பட்டதாக கர்த்ததாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காலத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்தோட ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்தோட ஜெபிங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.